வணக்கம் மக்களே, வணக்கம். ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் சுழல் சுழல் 2 தி வோர்டெக்ஸ் ப்ரைமில் இருக்குது. நான் பண்ணது கொலை தானே, என் தங்கச்சியை கொன்னவன ரிவெஞ்ச் எடுத்த கணக்கு தானே. ஃபஸ்ட் எபிசோட் ஃபஸ்ட்டு சீசன் பார்த்துருப்பீங்க, இல்லை பார்த்துக்கலனாக்கா அதுவும் போய் பாருங்கள். அதுவும் ஒரு நல்ல ஒரு சீசன். இப்போ சுழல் 2 வந்திருக்கு. இது கொஞ்சம் நாளாச்சு, பட் ஸ்டில் எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதை நம்ம பேச போகிறோம் இன்னைக்கு. சுழல் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வந்த ஒரு சீரீஸ் தான். ஏன்னா சுழல் 1 வந்து நல்ல ஹிட் பிரைம்ல. சீரீஸா பாத்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ்ல இருக்கிற மாதிரி சீசன் 1க்கும் சீசன் 2க்கும் ஒரே கதையா தான் இருக்கும். கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா ஸ்டோரிலாம் வந்து ஃப்ளோ ஆகும். அந்த மாதிரிலாம் இல்லை. இதுல சீசன் 1 வந்து வேற ஸ்டோரி, சீசன் 2 வேற ஸ்டோரி. கேரக்டர்ஸ் மட்டும் வேணுங்கிற ஒரு முக்கியமான 2 கேரக்டர்ஸை மட்டும், முக்கியமான லீட் கேரக்டர்ஸை மட்டும் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த கதைக்குன்னு இருக்கிற வேற கதை கிழமையே வேற, ஸ்டோரியே வேற, மற்ற இம்பார்ட்டன்ட் அதர் கேரக்டர்ஸ்லாம் வேற வேற. லைக் இப்போ ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்த பார்த்திபன், ஸ்ரேயாலாம் இதுல கிடையாது. இதுல வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்புறம் கதிர், இவங்க 2 பேர் மட்டும் தான். அந்த கேரக்டர் மட்டும் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ்ல இருந்து கண்டினியூ ஆகுற மாதிரி தான் இது கொண்டு போயிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. சுழல் பொறுத்த வரைக்கும் இல்லை, சீசன் 1ல ஐஸ்வர்யா இருந்தாங்களான்னு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதாவது இப்போ மேபி பார்க்காதவங்களுக்கு நான் சொல்றேன், சீசன் 1 பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க, சீசன் 2 பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு மேபி ஸ்பாயிலரா இருக்கலாம். சீசன் 2 எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, சீசன் 1ஓட எண்டிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது சீசன் 1ல வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஒரு கொலை பண்ணிடுவாங்க. அந்த கொலை எதுக்காக பண்றாங்கிற மொத்த கதை தான் சீசன் 1. அதை போய் பாருங்க. இது அதுக்கான டிஸ்கஷன் இல்லை, அதனால சீசன் 2 பத்தி மட்டும் தான் நாங்க பேச போறோம். ஸோ சீசன் 1ல ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து கொலை பண்ற ரிவால்வர் வந்து இட்ஸ் அ டியூட்டி ரிவால்வர். அது வந்து கதிரோட ரிவால்வர். அதை எடுத்துதான் வந்து இவங்க கொலை பண்ணிடுவாங்க. அதனால ஐஸ்வர்யா ராஜேஷை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதே நேரத்துல கதிரை வந்து இது பண்ணிடுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து சீசன் 2 ஆரம்பிக்கிறப்போ இது வந்து ஒரு தற்காப்புக்காக தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ராஜேஷோட தரப்புல இருந்து வாதாடுற வக்கீல் தான் வந்து லால். ஓகேவா? அதுல இருந்து தான் ஆரம்பிக்குது இந்த சீசன் 2. அதுல இருந்து ஆரம்பிக்குது. ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வேர்டிக்ட் வர டைம் ஆயிடுது. லைக் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு ஃபேவரபிளா வேர்டிக்ட் வர நேரத்துல அந்த லாஸ்ட் ஹியரிங்க்கு முன்னாடி அட்வொகேட் லால வந்து கொண்டுடுறாங்க. அவரை ஏன் கொண்டாங்க, அதுக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷோட கேஸுக்கும் என்ன சம்பந்தம், இல்ல இதுக்கான பேக்ரவுண்ட் என்ன, இதனால ஐஸ்வர்யா ராஜேஷ் எப்படி இம்பாக்ட் ஆறாங்க, இதனால ஐஸ்வர்யா ராஜேஷ் இம்பாக்ட் ஆறதுனால கதிர் எப்படி இம்பாக்ட் ஆறாரு அப்படிங்கறதெல்லாம் தான் சுழல் 2. ரிலீஸ் ஆகுறது எங்க அப்பா மாதிரியே பேசுறீங்க. அட்வொகேட் செல்லப்பா தெரியுமா? வழக்கறிஞர் செல்லப்பா மரணம். சோ அதான் ஒரு இன்டர்வியூல நான் பார்த்தேன், இந்த டைரக்டர் புஷ்கரன் காயத்ரி வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க, இந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் வந்து இந்த சுழல் மாதிரி தான். அதாவது வந்து சின்னதா ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய ஸ்டோரிக்கான இதா முடியும், பெரிய விஷயத்துக்கு பெரிய சம்பவத்துக்கான விஷயமா முடியுங்கிற மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் தற்காப்புக்காக கொலை பண்ண ஒரு பொண்ணை வாதாடுற ஒரு வக்கீல் அவரை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு மர்டர் மிஸ்டரியா மட்டுமே ஆரம்பிக்கிற இந்த ஒரு கதை இது எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகி போகுது அப்படின்னா, உமன் டிராபிகிங் சொல்லலாமா இல்ல ஹியூமன் டிராபிகிங்னு சொல்லிட முடியாது. இதுல ப்ரிடாமினண்டா உமன் தான். அதனால உமன் டிராபிகிங் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற ஒரு உமன் டிராபிகிங்க்கு உண்டான ஒரு ஸ்டோரிக்கு கனெக்ட் பண்ணுது. சோ அந்த லெவலுக்கு என்லார்ஜ் ஆகுறதுதான் இந்த கதை. சைல்டு டிராபிக், சைல்டு டிராபிக், சைல்டுனா கூட பாய் அண்ட் கேர்ள் எல்லாமே வருது. அதான் சரி, மேபி சைல்டு டிராபிக்னு வச்சுக்கலாம். சைல்டு டிராபிக், இன்டர்நேஷனல் சைல்டு டிராபிக், அந்த லெவலுக்கு கனெக்ட் ஆகிற படம். எனக்கு இது பாக்குறப்போ வந்து எனக்கு இன்னொரு படத்தை சொல்லி ஆகணும். அது வந்து எக்ஸலன்ட் மூவி. மேபி அது ரிமேக்கா என்னன்னு எனக்கு தெரியல. என்னன்னா துப்பறிவாளன், மிஷ்கினோட படம். அந்த படத்தோட ஸ்டார்டிங்கும் இதே மாதிரிதான். ஒரு சின்ன நாய்க்குட்டி செத்து போயிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டி வளர்த்த அந்த குட்டி பையன் வந்து விஷால் கிட்ட வந்து என் நாய்க்குட்டி செத்து போச்சு, அது ஏன் செத்து போச்சுன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா. ஏன்னா நாய்க்குட்டி செத்து போறதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, அது புல்லட்ல அடிபட்டு செத்து போயிருக்கு அப்படின்னு. அவன் ஒரு நார்மல் சிவிலியனு, ஒரு சாதாரண குடும்பம், அவங்க வீட்டுல கண்ணு புல்லட் எல்லாம் வர வாய்ப்பே இல்லைங்கிறப்போ அப்ப அந்த புல்லட் எப்படி வந்தது அப்படிங்கறத இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சு
அது வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து ஒரு ஸ்டோரியா எக்ஸ்ப்ளோர் ஆகும். அந்த படமும் நல்லா இருக்கும். ஸோ அந்த படமும் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ நீ பார்த்தல, எப்படி இருந்தது உனக்கு சுழல் 2? சுழல் 2 வாஸ் குட், ப்ராமிசிங்கான ஒரு டேக்கு. ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது. எனக்கு இப்போ நான் வந்து படம் பார்த்தேன்னு வச்சுக்கேன், முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம தான் பெரிய அறிவாளி ஞானியாச்சே. ஏன்னா ஏகப்பட்ட படம் பார்த்துட்டோம். ஏன்னா அதுவும் பார்க்கறது பூரா எங்கள் அம்மாவை கேட்டால் சொல்லுவாங்க, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குடா, நீ பார்க்கறது பூரா அந்த சைக்கோ மூவி, கொலகார மூவி, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ட்ராமா, இப்படியே படம் பார்த்துட்டு இருக்க அப்படின்வாங்க. சரி, இந்த படம் பார்க்கும்போதே வந்து இப்படி தான் அப்படி தான்னா மோர் ஆர் லெஸ் ஒரு அளவுக்கு நான் வந்து கேதர் ஆகிடுவேன். என்ன ஸ்டோரி லைனில் இல்லை, எப்படி போய் முடிய போகுது, இல்லை இதுதான். இப்போ எனக்கு இப்போ வந்து ஏபிசிடி இருக்குது, சி தான் கொலகாரன், சி இஸ் த கல்பிரிட் அப்படிங்கிறது வந்து லாக்டவுன் ஆகிடும். ஆனால் அதை எப்படி கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து வில் பி த ஃபன் எலிமெண்ட். அந்த மாதிரி இதில் வந்து என்னெல்லாமோ கண்ணாப்பின்னு ட்விஸ்ட்டு, அமேசிங் ரைட்டிங் அந்த இது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து லாலோட டிரைவரை வந்து சந்தேகப்பட்டேன், அப்புறம் லாலோட பையனை சந்தேகப்பட்டேன், அதுக்கப்புறமா வந்து சரவணனோட சந்தேகம் வந்தது. ஆனால் சரவணனோட இன்வால்மெண்ட் இந்த இன்வெஸ்டிகேஷன் பார்த்ததுக்கப்புறம் சேச்சே இவன் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது விட்டேன். அதுக்கப்புறமா ஃபைனலி எண்டட் அப் வித் லாலே வந்து இவ்வளோ பேர் அப்பாட்டாக்கார கேடியாக தான் இருப்பாரோ, நிஜமாலே வந்து இந்த சீன்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான். ஏன்னா அவர் அந்த மாதிரி ஷேடும் வச்சுருந்தார். அண்டு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒன்று அப்படியும் வந்து தாக்கம் பண்ணுது. அதுக்கப்புறமா நான் இவ்வளோ நினச்சேன், நம்ம ஸ்கூல் பிரின்சிபல், ஓகே, அதுக்கப்புறமா அந்த மற்ற பொண்ணுங்களாம் இருந்தாங்களே, மற்ற பொண்ணுங்களாம் வந்து லாலை கொலை பண்ணது வந்து ஒரு சைடில் வந்து அவங்க காட்டினது பூரா வந்து நான் தான் கொண்டேங்கும் போது அப்போயே வந்து இட் வாஸ் எவிடென்ட், கண்டிப்பாக அவங்க கிடையாது, இது வேறு ஏதோ சைடு இருக்குன்ட்டு. ஆனால் அந்த திருவிழாவில் வந்து ஒரு ட்ராமா ஒன்று காட்டுவாங்க, அதை பார்த்தபோது இல்லை மேபி இந்த பொண்ணுங்க தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஆச்சு. அதுக்கப்புறமா இந்த ஜெயிலில் இருக்கிறவ தான் வந்து இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பா அப்படிங்கிறது வந்து தட் வாஸ் சம்திங் வெரி அன்எக்ஸ்பெக்டட். அண்டு மஞ்சிமா மோகனோட ஹஸ்பண்டு, அந்த மஞ்சிமா மோகன் பற்றி சொல்லி ஆகணும். ஹெர் பார்ட் வாஸ் வெரி வெல் பிளேடு, நல்ல ஒரு கேரக்டர், நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக வந்து லாட் ஆஃப் ட்விஸ்ட்னா நான் பிஞ்சு வாட்ச் தான் பண்ணேன். இதை ஒரு நாள் ப்ராபப்ளி இன்றைக்கி நைட் ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு நைட்டு முடிச்சிட்டேன், நான் அடுத்த நாள் நைட்டு வந்து முடிச்சிட்டேன். ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் வெரி குட் திங் டு வாட்ச். 8 சஸ்பெக்ட் ஒரு கொலைக்கு, எல்லாம் யங் உமன், கேர்ஃபுல்லாக டீல் பண்ணோம். ஒருத்திக்கும் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கிடைக்கல. 2 பொண்ணுங்க கூட ஒரே ஊரை சார்ந்தவங்க இல்லை. அந்த பொண்ணுங்களோட கண்ணை பாத்தியா, ஒரு குரோதம் இருக்கு. நாங்களும் நீ சொன்ன மாதிரி தான் பிஞ்ச் வாட்ச் தான் பண்ணோம் வீட்டில். ஃப்ரைடே ஆரம்பித்தோம், ஒரு 3 எபிசோடா சாட்டர்டே ஈவினிங் ஆர் மேபி சண்டே மத்தியானம் வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தூங்கணுங்கிறதுனால மட்டுமே வேறு வழியே இல்லாமல் நிறுத்திட்டு படுத்துமே தவிர இல்லைன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஓடி இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நீ சொன்னல, அதாவது இந்த மாதிரி எப்போதுமே ஒரு மர்டர் மிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ஸ்க்ரீன் பிளே தான் இருக்கும். அதாவது வந்து ஆடியன்ஸ் உட்பட யார் கொலை பண்ணாங்கிறது தெரியாமையே இருக்கும், கிளைமேக்ஸ்ல மட்டும்தான் ரிவீல் ஆகும். அது ஒரு வே ஆஃப் ரைட்டிங்கு. அப்படி இல்லைன்னா ஆடியன்ஸ் கிட்ட மட்டும் ஓபன் பண்ணிருவாங்க, இவன் தான் கொலைகாரன். பட் இதை கண்டுபிடிக்கிற இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோ இல்லை அந்த படத்தோட கதாநாயகியோ வந்து இந்த வில்லனுக்கோ இல்லை இந்த கொலைகாரன் கிட்ட எப்படி ரீச் அவுட் ஆகிறாங்கிறது தான் ஸ்கிரீன் பிளேவா இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்ல தான் நிறைய படம் வந்திருக்கு. அதாவது யார் கொலைகாரன் ஆடியன்ஸையே போட்டு கன்ஃபியூஸ் பண்றது. நம்ம எல்லாம் காலேஜ் படிக்கிறப்ப விசில்னு ஒரு படம் வந்தது, ஞாபகம் இருக்கா? விசில்ங்கிற ஒரு படம் வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா மாறணும்னு. எக்ஸாக்ட்லி, நம்ம எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா மாறணும். ஸ்னேகிரியே அப்படிதானடா. ஸ்னேகிரியே வந்து அவனை ரமேஷை யாரு கொலை பண்ணா அப்படிங்கறது மாதிரியான கதை தானே. சோ ஆடியன்ஸ் ஏன்னா அப்போ அந்த காலகட்டத்துக்கு வந்து அந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப இன்க்யூசிட்டிவா இருந்தது. பாக்குறவங்களுக்கு இவனா இருப்பானோங்கிற மாதிரி இருந்தது. நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த பீரியட் இருக்குல்ல, அந்த பீரியடுக்கு அந்த படங்கள்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அந்த ஜானர்ல படங்கள் இனிஷியல் டேஸ்ல வந்தப்போ வந்து எல்லாருக்கும் பயங்கர சஸ்பென்ஸா இருந்தது. என்ன ஒரு பெரிய டிராபேக்னா, படம் பார்த்தவங்க கிட்ட போய் நம்ம கேட்கவே கூடாது படம் எப்படி இருந்ததுன்னு. சரின்னு தான் கொலகாரி அப்படின்ட்டு போயிடுவானுங்க.
அவள்தான். அப்புறம் அந்த படத்தை நம்ம உட்காந்து பார்க்கும் போது ஒப்பவே ஒப்பாது, என்னடா இது, இதை போய் சொல்லிட்டானுங்களேங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து இந்த டைப் ஆஃப் ரைட்டிங்கை வந்து ப்ரிடாமினண்டா எல்லா டைரக்டர்ஸுமே ஓவரா மில்க் பண்ணிட்டாங்க. ஓவரா மில்க் பண்ணி ஆடியன்ஸை வெறுப்பேத்தி ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நீ வந்து சம்பந்தமே இல்லாம அந்த பூக்கடைக்காரன் தான் கொலை பண்ணான்னு சொல்ல போற, அப்படித்தானே? அந்த பூக்கடைக்காரன் ஏன் கொலை பண்ணாங்கிற ஜஸ்டிபிகேஷன் தான் இப்ப எங்க மேட்ரு அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வெறுப்பு வந்துருச்சு அந்த மாதிரியான ஸ்கிரீன் பிளேல. யாரையோ காட்ட போறான், யாரையோ எப்படியோ கொண்டு போய் கனெக்ட் பண்ண போறான். அது வரைக்கும் இவனா இருக்குமோ நம்ம கிட்டே தேவலாம் நம்மள அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஆடியன்ஸை வெறுப்பேற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? ஆனா என்னைக்குமே இந்த அதர் டைப் ஆஃப் ஸ்கிரீன் பிளே இருக்கு பாத்தியா, ஒரு ½ hour to 45 minutesல இவன் தான் கொலைகாரன், ஆனா இவன் கிட்ட எப்படி இவன் வந்து ரீச் ஆகுறாங்கிறத காட்டுறதுதான் வந்து கிளவர் ஆஃப் ரைட்டிங். ராட்சசன் சொன்னல, அந்த படம் அந்த மாதிரி படம் தான். யார் அந்த கிட்னாப்பரு, ஏன் இப்படி பண்றான் அப்படிங்கறதுலாம் கொஞ்சம் ஒரு மிட்வேலயே ஓப்பன் ஆயிடும் படத்துல. லாஸ்ட் 1.5 hours வந்து இந்த வில்லனை வந்து சேஸ் பண்ணி போறது அது நல்லா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் நல்லா இருக்கும். எப்போதுமே அந்த மாதிரி ரைட்டிங் ரொம்ப கஷ்டம். ஏன்னா சீக்கிரட்டே ஓபன் பண்ணியாச்சு. அதுதான் கேட்டன் மவுஸ் கேமா இருக்கும் எப்போதுமே. எப்படி இந்த வில்லனை தேடி போறாங்க அப்படிங்கிறது தான் கேட்டன் மவுஸ் கேமா இருக்கும். பென்குயின் படம் பார்த்திருக்கியா? பாத்திருக்கேன். அதுவும் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி. அதுவும் பட் இந்த கிட்னாப்பிங் அந்த இது அதுலேயும் வந்து எனக்கு கில்லர் வாஸ் நாட் அட் ஆல் ரிவீல்டு. அண்ட் அதுவுமே வந்து இட் வாஸ் நைஸ் மூவி. அதுலேயும் உனக்கு வந்து ட்விஸ்ட் வச்சுருப்பானுங்க. டெலிபரேட்டாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நான் அதுலேயுமே இப்போ வந்து கொஞ்சம் காஷியஸாக ஆக ஆரம்பிச்சிட்டேன். சரி யோசிக்காத, தப்பு, உனக்கு என்ன திசை திருப்புறானுங்க, லாக் ஆகாத, ஃபோக்கஸ் அப்படின்னு உட்காந்துருந்தேன். இந்த இது படம் வெப் சீரிஸ் வந்து அப்படியே தான் உட்காந்தேன். பட் ஸ்டில் என்ன நான் யோசிச்சது வந்து ஐ வாஸ் புஷ்ட் டு பி ஜட்ஜ்மெண்டல் ஆர் மேக் தப்பான பிக்ஸ். ப்ராபப்ளி உனக்கு எப்படி இருந்தது? உனக்கு அந்த நீ அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு இவங்கெல்லாம் இருப்பான், இவங்களாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு 1 2 3 இல்லை லாக் ஆகலை, நெக்ஸ்ட்டு இல்லை இவன் அங்கேருந்து இப்படி அந்த மாதிரி நீ ஏதாவது யோசிச்சியா? இந்த ஃபார்மேட்டே அப்படிதானே, அந்த மாதிரி பண்ணாதானே இந்த ஃபார்மேட் ஒன்னு என்கேஜிங்கா வச்சிருக்குன்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி படங்கள் பை டிஃபால்ட்டா எவ்வளவு ஒஸ்டா எடுத்திருந்தா கூட ஆடியன்ஸை யோசிக்க வச்சிரும். ஏன்னா யாரா இருப்பான் அப்படின்னு நம்ம பேசிக்கா யோசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு சந்தேகம் வந்தது, நீ சொன்ன அதே கேரக்டர்ஸ் தான். அந்த டிரைவர் மேல சந்தேகம் வந்தது, பையன் மேல சந்தேகம் வந்தது. அப்புறம் லாலோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு மாமான்னு சொல்லுவான்ல, பையன் வந்து மாமான்னு சொல்லுவான், அவர் வந்து லோக்கல் பொலிட்டிஷியனா ஏதோ இருப்பாரு, அவர் மேல சந்தேகம் வந்தது. இது இந்த ஃபார்மேட்டே இப்படிதான். நம்மளுக்கு வந்து நிறைய எக்ஸ்ட்ராஸ் இருக்கும், சந்தேகப்படுறதுக்காகவே சில எக்ஸ்ட்ராஸ் இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமா இந்த டிரைவர். ஏன்னா டிரைவருக்குலாம் சில ஷார்ட் எல்லாம் இருக்குல்ல, பை டிஃபால்ட்டா சென்டர்ல வைக்கிறது, அவனு க்ளோஸ்ல போய் பேச வைக்கிறது. அந்த டிரைவருக்குலாம் எதுக்குற இந்த ஷாட் வச்சீங்க அப்படின்னு அப்படி வைக்கும் போதே தெரிஞ்சிடும், சரி அப்ப இவனதான் ஏதோ பேட்டர்ன். ஆனா அது ரொம்ப கிளவரா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்காங்க. ஆனா டிரைவர் வந்து நடுவுல ஓடிக்குவான் தெரியுமா? அப்ப நான் கன்ஃபர்ம் ஓடுவான். அதுக்கப்புறம் அவன் போட்டுக்குள்ள போவான், போட்டுக்குள்ள போயிட்டு அவன் எஸ்கேப் ஆவான். ஸோ நான் இமீடியட்டா நான் அதையும் அந்த போட்டையும் மஞ்சு மாமாவோட ஹஸ்பண்ட் கதை இருக்கு பாரு, அந்த குழந்தை ரெஸ்கியூ, அதோட கனெக்ஷன் பண்ணி ஸோ அவனுக்கும் அவனுக்கும் A+B the whole square is equal to 5AB 6AB 10AB நம்ம படிச்சது 12B அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதையை கொண்டு போயிட்டு முடிச்சிட்டேன். 6 × 5 × 4 × 3 × 2 × 1 is equal to 720. கபீம் குபாம், குபாம் கபீம், கம்பி கும்பா, கும்பா கம்பி. எனக்கு என்னன்னா அந்த டிரைவர் வந்து 12 வருஷமா 18 வருஷமா இருந்தாதான் வந்து அம்மன் வேஷம் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இது வந்து 18வது வருஷம், நான் அடுத்த வருஷம் அம்மன் வேஷம் போடுறதுக்கு குவாலிஃபை ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா அந்த வருஷம் வேஷத்தை கலைச்சிருப்பான். ஏன்னா அவன் அந்த ஃபியூனரலுக்கு வந்திருப்பான்ல, ஃபியூனரல் வந்தப்போ வேஷத்தை கலைச்சிருப்பான். அவன் தான் வந்து கொல்லி வேற புடிச்சு போடுவானோ ஏதோ பண்ணுவான்ல. அதான் நானே நினைச்சிட்டேன் இந்த டிரைவருக்கு ஏதோ ஒரு பகை இருக்கு, அந்த பகையை தீர்க்கறதுக்காக தான் எங்க வீட்டுல வந்திருக்கான். 18 வருஷமா அந்த சாமிக்கு வேண்டுதல் பண்ணி தான் வந்து அவன் அந்த பகையை தீர்க்கணும்னு சொல்லி வந்திருக்கான். இவனை செத்து கொலை பண்ணதுக்கு அப்புறமேல் பகை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி விரதத்தை கலைச்சிட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நானு. அந்த மாதிரி யோசிச்சுட்டேன். நிறைய அந்த ட்விஸ்ட் நீ அந்த ஓகே நம்ம கேஸ் வச்சு போலாம் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் அந்த இது அந்த டோர் லாக் இன்சைட், ஆனா உள்ளுக்குள்ள அந்த பொண்ணு உட்காந்துருக்க அது எப்படி அதுக்கு ஒரு ஸ்டோரி. கரெக்ட். அதாவது இந்த பிளாட், அந்த பிளாட் ஆரம்பிக்குதுல்ல, ஒருத்தர் வீட்டுக்குள்ள கொலை பண்ணி கிடக்குறாரு, ஆனா அந்த வீடு உள்பக்கமா தாப்பால் போட்டிருக்கு.
ஆனா அந்த வீட்டுல ஒரு வார்ட்ரோப் இருக்கு, அந்த வார்ட்ரோப் வெளிப்பக்கமா தாப்பால் போட்டிருக்கு, அந்த வார்ட்ரோப்குள்ள ஒரு பொண்ணு கண்ணை வச்சுட்டு இருக்கா. இதுதான் பிளாட். இதுல இருந்து தான் ஆரம்பிக்குது கதை. இது யோசிக்கவே எவ்வளவு கன்ஃபியூசிங்கா இருக்கு பாத்தியா? ஒரு வீடு உள்பக்கமா தாப்பால் போட்டிருக்கு, அவர் உள்ள இருக்கிறவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு, சூசைட் இல்ல, அது கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதுல ஒரு வார்ட்ரோப் இருக்கு அந்த வீட்டுல, அந்த வார்ட்ரோப் வெளிப்பக்கமா தாப்பால் போட்டிருக்கு. சூசைடு தான் ப்ரொஜெக்ட் ஆகும். ஏன்னா டோர் இஸ் லாக் ஃப்ரம் இன்சைட், கையில கன் இருக்கு, உட்காந்துக்கிற பொசிஷன் Exactly. பிளட் ஸ்பாட் ஆகிருக்கிற இடம் வந்து இட் இஸ் கரெக்ட். எல்லாமே பக்கா. ஏன்னா சரவணன் உள்ள வந்த உடனே உள்ள தாப்பால் போட்டிருக்கு, இறந்திருக்காரு, இது சூசைட் தான் சார்னு டக்குன்னு சொல்லிடுவோம். அப்புறம் கதிர் தான் வந்து சொல்லுவாரு, சூசைட் தான், இப்ப கன் எங்க அப்படின்னு. கன் எங்க அப்படிங்கிறப்பதான் தேடுறப்ப பார்த்தா கபோர்டுக்குள்ளே இருப்பா. சரி, இப்ப இந்த பொண்ணு தான் கொலை பண்ணிருக்கா அப்படின்னா இவனை உள்ள வச்சு பூட்டது எவன்டா அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கும். அதுதான் இது நம்ம யோசிக்கவே முடியாத ஒரு லாக். எல்லா பக்கமும் டோர் லாக். இப்ப நீ இதை எப்படி ரிசால்வ் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது ஆக்சுவலா. பட் அட் த சேம் டைம் இந்த கௌரி இல்லையா, கௌரி வந்து உள்ள உட்காந்துருக்கும் போது நெக்ஸ்ட் டேவோ என்னமோ தான் வந்து கதிர் ஓபன் பண்ணுவானா சம்திங். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க பீரியாடிக்கலா அவங்க அப்பா பார்க்க வராங்க, அந்த 8 பொண்ணுங்களும் பார்க்க வராங்க. பார்க்க வர்றப்ப அவங்க அப்பா இறந்திருக்காரு. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் பிளாஷ்பேக். என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு பாதி. பார்க்க வர்றப்ப வந்து அவங்க அப்பா இறந்திருக்காரு. இவங்க எல்லாம் உடனே போயிடலாம், தேவையில்லாம நம்ம மாட்டிக்க வேணாம்னு சொல்லி போயிடலான்னு பாக்குறாங்க. பட் கௌரி என்ன முடிவு பண்றான்னா, இல்ல இது வந்து யாருன்னு வெளில கண்டுபிடிச்சே ஆகணும்னா, இது எப்படின்னா குட்டையை குழப்பினா தான் மீனை பிடிக்க முடியுங்கிற கான்செப்ட். அதனால நான் பேசாம இங்கேயே உட்காந்துக்கிறேன், அந்த கன்னை எடுத்துட்டு நான் இங்க உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு அவ கபோர்டை மூடிடுவா. மூடிட்டு உட்காந்துக்கிறா. ஆக்சுவலா செகண்ட் பிளாஷ்பேக்ல தெரிய வருது, என்ன விஷயம் தெரிய வருது அப்படின்னா, சரவணன் தான் கொலை பண்ணிருக்காங்கிறது தெரிய வருது. ஓகேவா, சரவணன் கொலை பண்ணிருக்கான்னு தெரிய வருது. ஆனா கபோர்டுக்குள்ள போய் உட்கார்ந்தவள் எப்படி தாப்பால் போட்டாங்கிறது எப்படி ரிவீல் ஆகுதுன்னா, கிளைமேக்ஸ்ல வந்து கதிர் சொல்லுவான், அந்த மாதிரி வந்து இந்த வீட்டுக்குள்ள நம்ம 2 பேர் தான் முதல்ல உள்ள வந்தோம், கதவை உடைச்சிட்டு தான் உள்ள வந்தோம். சோ மெயின் டோர் உள்பக்கமா தான் தாப்பால் போட்டிருந்தது. உள்ள இவர் இறந்து கிடக்குறாரு, அது ஒரு கொலை, கன் இல்ல. சரி, அந்த பொண்ணு தான் கொலை பண்ணிருக்கா அப்படின்னா, கொலை பண்ணவ கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு வெளிப்பக்கம் தாப்பால் போட முடியாது. அப்போ என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, அந்த கபோர்டு வழியா தான் ஒரு சுரங்கத்துக்கு போயிட்டு வர வழி இருக்குங்கிறது அந்த கொலைகாரனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த கபோர்டை வந்து திறந்துக்கிற மாதிரியே இருந்ததுன்னா, இந்த வழியா ஒரு வழி இருக்குங்கிறது போலீஸ்க்கு தெரிஞ்சிடும். இது சூசைடுங்கிற மாதிரி ஆயிராதுங்கிறதுக்காக கொலை பண்ணவனே தான் வெளிப்பக்கம் தாப்பால் போட்டிருக்கணும். ஆனா இந்த இடத்துல இருந்தது நம்ம 2 பேர் மட்டும்தான். நான் போய் தாப்பால் போட்டிருக்க மாட்டேன், அப்ப நீங்க தான் தாப்பால் போட்டீங்களான்னு எல்லாத்தையுமே கான்வர்சேஷன்லயே கொண்டு வந்திருப்பாங்க. அப்பதான் கதிருக்கு புரியும். அப்பதான் சரவணன் சொல்லுவான், அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என் மேலே கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சண்டை நடக்கும். அப்பதான் நம்மளுக்கு ரிவீல் ஆகும். லைக், ஓ ஓகே, சரவணன் வந்து நாள் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள வரும்போது, ஆஹா இந்த கபோர்டு திறந்திருக்கு, இது திறந்திருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உடனே யாரா இருந்தாலும் திறந்து பார்ப்பாங்க போலீஸ். திறந்து பார்த்தா அது கபோர்டு இல்ல, உள்ள ஒரு படிக்கட்டு போகுது, சுரங்கம் போகுது. அப்ப கொலைகாரன் இது வழியா வந்து கொலை பண்ணிட்டு போயிருக்காங்கிற மாதிரி கேஸ் இனியும் வளரும். அப்ப அது சூசைடா காட்டணும்னா இந்த கபோர்டை மூடணும்னு சொல்லிட்டு கபோர்டு தாப்பால வெளிப்பக்கமா போடுறது வந்தான். சோ அப்படிதான் போகுது. இன்ஃபேக்ட் வந்து அந்த முத்து கௌரியை வந்து, கௌரி தான் அந்த முத்து கேரக்டர் இல்லையா, அவளை வந்து சரவணன் வந்து மிரட்டும் போது ஆச்சா பூச்சான்னு சொல்லி மிரட்டுவாங்க. ஸோ மிரட்டிட்டு இருக்கும்போது வந்து அப்போ கூட இட் வாஸ் வெரி எவிடென்ட் தட் முத்து தான் வந்து கொலகாரி அப்படின்ட்டு. ஏன்னா அது மோர் ஆஃப் அ ஒரு டிரான்சாக்ஷனல் த்ரெட் தட் ஹேப்பன்ஸ், விச் இஸ் வெரி டிபிக்கல் ஃபார் அ போலீஸ்மேன். சும்மாவே வந்து மிரட்டி தானே உருட்டு ஆகுன்னு தான் வந்து போலீஸ் பேசுவோம். அந்த ஒரு ஆங்கிள்லையுமே வந்து தே கெப்ட் அஸ் ஸோ என்கேஜ்ட் டு மேக் யூ ஆல்மோஸ்ட் பிலீவ் முத்து இஸ் அ கில்லர். ஆனால் ஹவு என்ன வேர்டு சொன்னா, டிரான்சாக்ஷனல் த்ரெட்டா? டிரான்சாக்ஷனல் த்ரெட். அது ஓகே, நான் பேச்சு இதில் வந்து அந்த மாதிரி இப்போ நீ நானும் பேசிட்டு போது வந்து ஏதாவது இது பாடுறா அப்படின்னு சொல்லி இது பண்ணேன்னு வச்சுக்குவேன். பட் அது நான் ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல. இல்லை நம்ம பேசிக்கும் போது நம்மளே சொல்ல சா வச்சிடும் ஒன்று அப்படின்னா, அது பேச்சு வாக்கில் அது வந்து இட் இஸ் வெரி டிபிக்கல் காமன். இல்லை போலீஸ்காரங்கிட்ட நீ போய் பேச முன்னாடி வந்து 2 பேர் தான் அடிச்சுக்கிறானுங்கன்னா, போலீஸ்காரன் வந்தானுன்னா ஏய் இப்படின்னா போகிறோம், உடனே அடங்கிடுவானுங்க. அட்லீஸ்ட் அந்த ஒரு சைலன்ஸாக அது வரும். அந்த மாதிரி இது நானாகவே சொல்கிறேன். நீ வந்து அந்த ஒரு அது என்னங்கிறது தெரில, அப்படியே கமல் சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ளோவில் வந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருச்சு பாருங்க கவிதை. ஐயோ பாத்தீங்களா, குபுக்குன்னு வந்துச்சு பாருங்க. நீ சொன்னதுல இருந்தே தெரியுது இந்த டிரான்சாக்ஷனல் த்ரெட்டுங்கிறப்ப எனக்கு என்ன ரிலேட் ஆகுதுன்னா, நீ சொல்ற பாயிண்ட் தான். சரவணன் சொல்லுவான் தெரியுமா,
இங்க பாரு, நான் வந்து கபோர்டு வெளிப்பக்கமா தாப்பால் போட்டிருக்குங்கிற பாயிண்டே நோட் பண்ணாம உள்ள நீதான் இருந்தேன்னு சொல்லி ஈஸியா கேஸ க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவான்ல. அப்போ சரவணன் மைண்ட்ல எப்படி இருந்திருக்கும்ல, ச்சே நம்ம தேவையில்லாம தாப்பால் போட்டோமே, தாப்பால் போடாம அப்படியே விட்டுருந்தா அது ஈஸியா முடிஞ்சிருக்குமே நம்ம மனசுல இருக்கும்ல. அதை போயிட்டு நம்ம தான் வந்து சும்மா இல்லாமல் நோண்டி விட்டு இப்போ நீயே மாட்டி நீ கூட சொன்ன தெரியுமா, அந்த ஒரு ஃபைட் நடக்கும், அப்போ தான் வந்து சரவணன் கான்வர்சேஷன்லேயே வந்து பிளாட்டை ரிவீல் பண்ணுவானுங்க. அது வந்து சரவணன் தான் வந்து இஸ் அ ப்ரைம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு அந்த ஒரு இது வந்து வாஸ் வெரி நைஸ். அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹியூ அண்ட் க்ரை வைக்காம நீ இப்படிங்கிறதுக்குள்ளே வந்து உனக்கு முடிச்சிடுவாங்க. நீ அதை மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ வந்து உனக்கு என்டையர் இதுவே கொஞ்சம் ஜிட்டரி ஆகிடும். ஸோ உனக்கு மறுபடியும் அந்த கனெக்ஷன் வந்து உனக்கு போடுறது வந்து கஷ்டம். அந்த ஒரு பர்டிகுலர் சீனே வந்து ரொம்ப ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் சீன். எதுக்குடா அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு ஏங்கிறது தெரியணும்ல. ஏங்கிறதுக்கு காரணம் நீ சொன்ன அந்த நான் பண்ணலை, இப்போ நீதானா அப்படின்னா சரவணன் வரான், அப்படியே கேஷுவலாக வந்து அப்படியே வந்து இடத்தையோ தூக்கி கதிர் தலையில் போட்டு அடிப்பாங்களா, சம் ஃப்ளவர் பாட். ஆமாம், அதை வச்சு அங்கேருந்து அதான் அப்பா என்னடா அது, எனக்கு அது புரியறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆக்சுவலி வந்தாங்க, பேசுனாங்க, ரொம்ப நார்மலாக இது பண்ணாங்க. அப்போது சரவணன் ரொம்ப கேஷுவல் வாக்கு, பட்டுன்னு எடுத்து இது சண்டை. தட் வாஸ் நைஸ். அண்ட் இன்னொரு ஒரு கன்ஃபியூசிங் டு மேக் மீ பிலீவ் லால் வாஸ் த நோ உமனைசர் ஆர் அந்த சைல்ட் டிராஃபிக்கிங் இது அப்படின்னு கொண்டு வரதுக்கு காரணம் வந்து ஒரு சீனில் ஒரு மாருதி ஆம்னியில் வந்து எல்லா பொண்ணுங்களையும் கூட்டின்னு வருவாங்க. கூட்டின்னு வந்துட்டு அவங்க பேர் என்ன, இனியாவா, சாந்தினி. ஸோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு இனிமேல் இந்த பொண்ணுங்களை நீ தான் பார்க்கணுங்கிற மாதிரி அது ஒரு டைலாக்ஸ், அந்த ஒரு இதுவே சீன் செட்டிங்கே வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கும். இஃப் ஐம் நாட் ராங், லால் வந்து பிளாக் ஷர்ட் போட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன், பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டியிருப்பாங்க, சம்திங் லைக் தட். மேபி டு ஷோ த கிரே சைட் ஆஃப் லாலா தெரியாது, ஏன்னா நான் தான் புட்சாலி இல்லை. ஸோ அந்த மாரி ஸோ அப்படிலாம் வந்து யோசிச்சு சரி ஓகே பக்கா கன்ஃபார்ம்டு. இவ்வளோ நேரம் கலவார பைய சவகாசமாக வச்சுருந்தோம் அப்படிங்கிற மாதிரி, களவாணி பைய சவகாசம் பையனை வச்சுருந்த மாதிரி நான் அதை யோசிச்சிருந்தேன். அடடா இவன் ரொம்ப நல்லவன்னு வேறு நினச்சிட்டோமேன்ட்டு. ஏன்னா லாலோட மூவிஸ் எல்லாமே, அவரோட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். அவர் எந்த படம் எடுத்துக்கோ, எஸ்பெஷலி தமிழ் மூவி, மலையாளம்லாம் நீ போயிருந்தேன்னா தமிழ்லேயே வந்து நிறைய படங்கள் இருக்கு. கர்ணன்ல சம கேரக்டர், கர்ணன் ரொம்ப அருமையான ஒரு இது அதெல்லாம். ஸோ மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் சொல்லலாம். எக்ஸலண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்றல, அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளேல நம்மளுக்கு வந்து சந்தேகம் வராத ஆளா இருக்கணும், அவன் கதைக்குள்ளேயே இருக்கணும். அதே நேரத்துல ஆடியன்ஸ்க்கு கடைசியில் இவன் தான் தப்பு பண்ணாங்கிறது டிசப்பாயின்மெண்டாவும் இருக்கக்கூடாது. யாரையோ சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை கணக்கு காமிச்சிட்டு கடைசியில் இவன் தான் கொலை பண்ணாங்கிற மாதிரி முடிச்சிட்டீங்களேன்னு டிசப்பாயின்மெண்டாவும் இருக்கக்கூடாது. அது ரொம்ப கிளவரா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பை டிஃபால்ட்டாவே முதல்ல இருந்தே படம், அதாவது இந்த சீரீஸ் ஆரம்பிச்ச முதல் எபிசோட்ல இருந்தே வந்து ஜெயில இந்த ஒரு லேடி இருக்காங்கல்ல, ஒரு தாதா, குட்டி தாதா மாதிரி சுத்திட்டு இருக்காங்க, ஒரு மினிஸ்டரோட ஒய்ஃப் மாதிரி ஏதோ காமிக்கிறாங்கல்ல, அந்த லேடியும் சரவணனும் கதைக்குள்ள வந்துடுறாங்க. அவங்க வந்து அந்த சிச்சுவேஷனுக்காக ஒரு கேரக்டரா தான் வர மாதிரி தான் இருக்கு. இங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா கதிர் கூட இவர் வராரு, அங்க வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு ஜெயில ஹெல்ப் பண்ற ஒரு லேடியா அவங்க இருக்காங்க. சோ அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த கேரக்டர் தேவைப்படுதுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கதைக்குள்ள வந்துடுறாங்க. அண்ட் நம்ம மைண்ட்ல சைக்கலாஜிக்கலா இவங்க ரெண்டு பேருமே சட்டத்துக்கு உட்பட்டவங்களா இருக்காங்க. லைக் சரவணன் வந்து ஒரு போலீஸ் ஆபீசர், அவர் இது கொலை பண்ண போறாரு அப்படிங்கிறது. ரெண்டாவது இந்த லேடி வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கா, இவ எப்படி வெளியில போய் கொலை பண்ண போறா அப்படிங்கிற ஒரு மேட்ரு. சோ இவங்க மேல நம்மளுக்கு சந்தேகமே வரல. சரவணன் மேல எப்படி சந்தேகம் இனிஷியலா வந்துச்சுன்னா கூட, கொலைகாரம் வேற எவனும் மேபி சரவணனுக்கு தெரியும், அவனை சேஃப்கார்ட் பண்றதுக்காக சரவண கேஸ திசை திருப்பு பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ யோசிச்சோம். ஆனா அதுவும் பண்ணல. நீ சொன்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ல அவன் கமிட்மெண்ட் காமிக்கும் போது அந்த மாதிரி நடக்கல. சோ சரவணன் மேல இருக்கிற சந்தேகம் இருந்த கொஞ்சம் நஞ்ச சந்தேகமும் போயிடுச்சு. ஓகேவா, இந்த லேடி மேல சுத்தமா சந்தேகமே வரல. ஏன்னா ஜெயிலுக்குள்ள இருக்காங்கிற மாதிரி நம்ம மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு. ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுனால எப்படி நம்ம எக்ஸாக்ட்லி. சோ அதுதான் கிளவர் வே ஆஃப் ரைட்டிங். இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது ஃபைனலா கிளைமேக்ஸ பாக்குறப்போ நம்மளுக்கு அது ஒரு பெருசா நம்ம ஏமாந்துட்டுமேங்கிற டிசப்பாயின்மெண்ட்டும் வரல, நம்மளுக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் நல்லா இருந்தது. இவங்க கொலை பண்ணாங்களா சூப்பர்ல அப்படின்னு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. முதல்ல விசில் பாக்குறப்போ ஷெரின் கொலை பண்ணான்னு தெரியாதவங்க பாக்குறப்போ ஒரு சர்ப்ரைஸ் ஆவாங்கல்ல, அந்த 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சினிமால அந்த ஒரு ஃபீல் இந்த இது கொடுத்தது.
இல்லைன்னா நம்மளுக்கு வந்து என்ன பெருசா ஏமாத்திட்டியா நீ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுப்பு தான் வந்திருக்கும். பட் அந்த வெறுப்பு இந்த படத்துல வரல, இந்த சீரீஸ்ல வரல. அதான் இந்த ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம் வந்து புஷ்கரன் காயத்ரியோட பெர்ஸ்பெக்டிவ்ல நாங்கள் என்ன நினச்சோமோ அதை தான் எடுத்தோம், அதை தான் நீங்கள் பார்த்தீங்க. நான் என்ன நினச்சேனோ அதை நான் எடுத்து உங்ககிட்ட காட்டினேன். நீ 1000 யோசிச்சிருக்கலாம், ஆனால் கடைசியில் நீ பார்த்தது என்னுடைய அவுட்புட்டை. ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து நல்லா இருந்திருக்கும் இல்லையா? நல்லா இருக்கு ஆக்சுவலி. கமல் கே சம்பந்தத்துல கமல் சொல்லுவான்ல, நீ மட்டும் வருத்தப்படாதடா, நடு உன்னையும் குடும்பத்தையும் நடு ரோட்ல அப்படின்னு இழுத்துட்டு போயிட்டு அண்ணே அப்படின்னா நடு ரோட்ல போறவனும் உன்னை பார்த்து வாயை பழகிற மாதிரி கொண்டு வந்துட்டனா அப்படின்னு பாரு மாவன உன் குடும்பத்தை நடுத்தருவுல இருவாரன் நடுத்தருவுல போறவங்க கூட பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி பண்றேன் நான் வந்துட்டனா அந்த மாதிரி நீ என்ன வேணா யோசிச்சுக்கோ, இதான் ஸ்கிரீன் பிளே, இதான் கதை. ஸோ இன்னொன்று வந்து சொல்லணும், ஐஸ்வர்யா ராஜேஷ், எனக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆல்வேஸ் பிக் ஃபேன். அவங்கள அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராப்பரான ஒரு தமிழ் ஹீரோயின், ரொம்ப ஸ்கேலப் ஆகலை அன்ஃபார்ச்சுனேட்லி. நல்ல ஒரு ஆக்ட்ரஸ், நல்ல ஆக்ட்ரஸ். நம்ம விஜய் சேதுபதியோட நடித்த படங்களாகட்டும் சரி, ஃபினாமினல் பர்ஃபார்மன்ஸ் அதில். அப்புறம் நம்ம தனுஷோட த மோஸ்ட் ஐகானிக் டைலாக் இதுலையுமே வந்து நீ பார்த்தனா ஜெயிலுக்குள்ள இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து ஐஸ்வர்யா தான். ஷீ வில் ஃபைண்ட் அவுட் தட் எம்எல்ஏ லேடிஸ் சம்வாட் ஷேடி. அந்த அம்மா வந்து சம்திங், ஆனால் இவங்களே வந்து அவங்களுக்கு ஹெல்ப்புக்கும் போவாங்க. அப்போ தான் வந்து நிறைய போயிட்டு என்ன நடக்குது, இந்த பொண்ணுங்க வந்து எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் மேலே போது கீழே போது அதை பண்ணு இது பண்ணுது, என்னவோ குறுக்குன்னு இருக்கே அப்படிங்கிற மாதிரி பண்ணது வந்து ஐஸ்வர்யா தான். இல்ல என்னன்னா ஐஸ்வர்யா ராய்க்கு வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு வந்து இந்த உள்ள இருக்கிற லேடி மேல சந்தேகமே வராது. அந்த 8 பொண்ணுங்களுக்கு தான் தெரியும் இவதான் அந்த ராட்சசன், இவதான் அந்த வில்லி, இவளை கொல்றதுக்காக தான் இவங்க 8 பேருமே போய் வேற இடத்துல சரண்டர் ஆகி அந்த ஜெயிலுக்கு வருவாங்க. இவங்க தான் சொல்லுவாங்க நாங்க கொல்ல வந்தது இவதான் அப்படின்ட்டுன்னு. அப்பதான் ஐஸ்வர்யா ராஜேஷ்கே தெரியும், ஓ இந்த லேடி தான் கெட்டவளா, இவளை நாங்க நல்லவள நினைச்சிட்டு இருந்தேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படித்தானே போவோம். ஆமா, அப்படிதான் போயிட்டு கடைசியில் இந்த கலவரம் நடக்கும், கலவரத்துல போட்டுருவானுங்க, முடிச்சிருவாங்க. கரெக்ட். கஜரை பொறுத்த வரைக்கும் எனக்கு முதல் படத்துல இருந்தே ரொம்ப பிடிக்கும். மதையானை கூட்டம்னு ஒரு படம் இருக்கு, பாத்திருக்கியா? படம் சூப்பரா இருக்கும். அந்த படம் நல்லா இருக்கும். இல்ல மதையானை கூட்டம் தான் ஃபர்ஸ்ட் படம். மதையானை கூட்டம் தான் ஃபர்ஸ்ட் படம். பரியேறும் பெருமாள்லாம் இப்ப வந்ததுடா. பரியேறும் பெருமாள் வந்து மேபி 4 years 3 years பிஃபோர் வந்தது. மதையானை கூட்டம்லாம் வந்து 10-12 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. ஓகே, சோ அதான் அந்த படம் அப்பல இருந்தே எனக்கு பிடிக்கும். ஒரு ஆக்டிங் நல்லா இருக்கும், கதிரோட ஆக்டிங் நல்லா இருக்கும். எனக்கு கதிர் பாக்கிறதுக்குமே பாய் நெக்ஸ்ட் டோர் ஃபீலிங் தான். ஹீரோ மெட்டீரியலா இல்லையாங்கிறதுல எனக்கு தெரியல, அந்த அளவுக்குலாம் ஜட்ஜ் பண்ண தெரியல. பட் ஆனா ஸ்கிரீன்ல பார்க்க ஆள் நல்லா இருக்காரு. ஒரு மாதிரி அவர் பேசுறது, கண்ணு நல்ல எக்ஸ்பிரசிவான கண்ணு, நல்ல உருண்ட கண்ணு, நல்லா இருக்கும். அவர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஜா லைனும் நல்லா இருக்கும். எக்ஸாக்ட்லி, ஆமா. சோ வெரி குட். சோ இதுதான் எங்களுடைய இது படமா எடுத்திருந்தா எப்படி இருக்கும்? படமா எடுத்திருந்தாங்கன்னா இந்த இடைச்செருக்கர்கள்லாம் தூக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைக் இந்த டிரைவர் எபிசோடு, அதாவது இவங்க சீரீஸ்ங்கிறதுனாலதான் இந்த லிபர்ட்டி ஆஃப் ஷோயிங் ஷேட்ஸ் ஆஃப் லால் எல்லாம் போனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாலுக்கு ஒரு அஃபேர் இருந்தது, அந்த அஃபேர் மூலமா பிறந்த பையன் தான் அந்த டிரைவரு. அதெல்லாம் வந்து கதைக்கு பெருசா மாறலனாலும் நம்மளுக்கு ஒரு சந்தேகத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்களே ஒழிய, படமா எடுத்திருந்தாங்கன்னா அந்த எபிசோட்லாம் தேவைப்பட்டிருக்காது. ஏன்னா படத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவன் கெட்டவன் இப்படிதான் பிரிச்சு ஆகணும். நீ சீரீஸ்ல தான் உனக்கு டைம் இருக்கு. 8 எபிசோடு 10 எபிசோடு இல்ல 4 சீசன் எப்படி வேணா எடுத்துட்டு போலாம். நீ எல்லாருக்குமே எல்லா ஷேட்ஸுமே இருக்குங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணலாம். சினிமாங்கிறப்போ 2.5 மணி நேரங்கிறப்போ இவெல்லாம் நல்லவன் சார், இவெல்லாம் கெட்டவன் சார்னு பிரிச்சிடணும். அதுதான் கதைக்கு நல்லது. மேபி this will get them more money, மேபி இருக்கலாம். ஆர் உனக்கு சீரீஸ்ன்னு வந்துட்டா யூ ஹாவ் தட் ஃப்ரீடம் ஆஃப் ரைட்டிங்ல. ஒரு 8 எபிசோடுக்கு எழுதுறப்போ ஒரு ரைட்டருக்கு மேபி தோணல, என்னால எழுத நினைச்சதை ஃபுல்லா எழுத முடியுதுங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம். மேபி அவங்க ரொம்ப மோர் கம்ஃபர்டபுளா இருக்கலாம் சீரீஸ்ல.
அப்பதான் நான் நினைச்ச மாதிரி மொத்தத்தையும் காட்ட முடியுது அப்படின்ட்டு. படமா இருந்தா இப்ப நான் சொன்ன மாதிரி லாலுக்கு எல்லா ஷேட்ஸையும் காட்டணுங்கிற அவசியம் இல்ல. மேபி 2.5 மணி நேரங்கிறதுனால இந்த 8 கேரக்டர், இந்த 8 பொண்ணுங்க ஜெயில போய் சரண்டர் ஆகுது, அந்த 8 கேரக்டருமே 8 அம்மனுக்கான கதைகள், அந்த கோருக்கே ரொம்ப நேரம் ஆயிருக்கும். அந்த கோர் பத்தின எக்ஸ்பிளனேஷனுக்கே ரொம்ப நேரம் ஆயிருக்கும். சோ லாலுக்கான ஷேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்க முடியாது. டிரைவர் எபிசோட் கட் ஆயிருக்கும். லாலோட பையன் வந்து அப்பா கிட்ட ஏன் பேசாம இருக்காங்கிற எபிசோட்ஸ் கட் ஆயிருக்கும். சொல்லணும்னு நினைச்சா அதெல்லாம் வந்து சினிமாக்கு ஏற்ற மாதிரி மாத்திடுவாங்க. கட்டணி பிராக்டிகலா பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, 8 எபிசோடா, 8 எபிசோட்ல 40 மினிட்ஸ்னு வச்சுக்கோ ஒரு எபிசோட் கணக்கு. இதுல டைட்டில் கார்டும் எண்ட் கார்டும் எடுத்துட்டே இருக்கணும்னாக்க கண்டென்ட் வந்து will be around 30-35 மினிட்ஸ். ஓகே, இன்டு 8 மாட்டிக்கிட்டோமே 240-250 மினிட்ஸ். 250 மினிட்ஸ் டோட்டலா 8 சீசன் 24 தானடா. 240 மினிட்ஸ் அது வந்து இட்ஸ் a 4 hour மூவி. அதை நீ கட் ஷாட் பண்ணி இங்க அங்க கொஞ்சம் கட்டிங் ஒட்டிங் பேட்டிங் இதெல்லாம் வந்து அதாவது நிறைய கதிர் வந்து அந்த திருவிழாவில் வேடிக்கை பார்க்கறது நிறைய வச்சிருப்பாங்க. அந்த போலீஸ் வந்து வேடிக்கை பார்க்கறது அதெல்லாம் நீ ட்ரிம் பண்ணாலே நம்ம அறிவுக்கு எட்டதுக்கு நம்ம இவ்வளோ யோசிச்சு பண்ணுறோம் அப்படின்னாக்க அவங்க ரைட்டர்ஸாக இருந்து டேரக்டராக இருந்து ஒரு வேலையாக செய்யும் போது தே கேன் ஈஸிலி கட் இட் ஷாட் ஒரு 3+. So probably could have been a very good movie material also. So that's it. And then another day பார்த்தனாக்கா ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் பார்த்த ஒரு ஃபீலிங் வந்து இது டெஃபினட்டாக கொடுக்கும். இது கொடுத்தது. அதுதான் என்னுடைய டேக். அண்ட் ஃபினாமினல் பர்ஃபார்மன்ஸ் பை ஆல் த கேரக்டர்ஸ், எவ்ரிபடி. 1-2ன்னு சொல்லி எடுத்து என்ன அந்த நம்ம அஸ்வினி அவங்க தான் வந்து கடைசியில் அந்த லாலோட ஒய்ஃபாக வரவங்க. அவங்களோட இதுவும் வந்து நான் அவங்கள வச்சு ஏதாவது ஒரு ஒரு டைரக்ஷன் போகுமோன்னு பார்த்தேன். அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகலை. நீட்லி டன். ஆமா, ரொம்ப நல்லா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் வெப் சீரிஸ் தமிழ்ல நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்தது பார்க்கறதுக்கு. அடுத்து என்னங்கிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது ஆக்சுவலா, நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை மலையாள படங்களா பார்த்து ஆகும்னு பேசியிருந்ததுக்கு இந்த த்ரில்லர் வந்து வாஸ் அ வெரி பிக் பிரேக். மலையாளத்தை கொஞ்சம் கட் பண்ணி தமிழ்லையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது. கரெக்ட். ஸோ மேபி யாராவது வந்து இந்த சீரீஸை பார்க்காமயே இவ்வளவு தூரம் இந்த ரிவ்யூவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உடனே போய் பிரைம்ல பாருங்க. Soul 2 நாங்க எல்லா சஸ்பென்ஸையும் உடைச்சிட்டோம், அதனால எங்களுக்கு திட்டாதீங்க. முதல்ல சொன்னோம் இவ்வளவு தூரம் வராதீங்கன்னு. பார்த்தவங்களா இருந்ததுன்னா உங்களுக்கும் அதே மாதிரி தான் ரிலேட் ஆச்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. யாருமே கமெண்டே போட மாட்டீங்க. ஹாய்னாவது கமெண்ட் பண்ணுங்க. நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் இல்ல சார், யாரு வேணாலும் தப்பு செய்யலாம். மரியாதையா பேசுங்க. என்ன சொல்ல வரீங்க? கேஸ் காம்ப்ளிகேட் ஆயிட்டே தான் போகுது. ஒரே வழி, அந்த அரக்கனை கண்டுபிடிச்சு அவன் தலைய வெட்டணும்.